எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் வெளியூர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன்ல எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வெப்சைட்லயோ அல்லது பிளே ஸ்டோர்லயோ போயிட்டு இசிஐ அப்ளிகேஷன் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள போயிட்டு ஃபில் என்மிரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த என்மிரேஷன் ஃபார்ம் ஃபில்லுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் போறதுக்கு உங்க ஓட்டர் ஐடி இதுல உங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இப்போ ஆன்லைன்ல ஃபில் பண்றதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் ஆதார்ல இருக்கிற பேரும் ஒரே பேரா இருக்கணும். அடுத்து உங்க மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் வேணும். அடுத்து அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் வேணும். மேரேஜ் ஆயிருந்ததுன்னா வீட்டுக்கார அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் வேணும். உங்களுடைய ஆதார் நம்பர் வேணும். இவ்வளவுதாங்க. இது இருந்துச்சுன்னா ஃபில் என்மிரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா மொபைல் நம்பரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா 2002 உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு ஓட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்க ஏஜை கால்குலேட் பண்ணி அதை டிக் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏஜ் இல்லை எலிஜிபிள் இல்லைன்னா அப்பாவோட டீட்டெயில் அல்லது தாத்தாவோட டீட்டெயில் பாட்டியோட டீட்டெயில் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் டீட்டெயில் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அதை டிக் பண்ணிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து ஓடிபி கொடுக்கணும். ஓடிபி ஆதாருக்கு போகும். ஆதார்ல நீங்க எந்த நம்பர் கொடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்ட்ரி போட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். ஈஸியா உங்களுடைய வேலை முடிஞ்சிடும். எஸ்ஐஆர் என்மிரேஷன் ஃபார்ம் ஈஸியா நம்ம ஃபில் பண்ணிடலாம். இவ்வளவுதாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல முக்கியமான தகவல் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.